அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் டெக்னாலஜி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கிரியேட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பட் பேசிக்கலி ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு வீடியோ ஒன்று ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ அடித்த கோடு தான் இது. பட் நடுவில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆனதுனால நான் அகெயின் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து HTML டேக் ஒன்று இருக்குது அண்ட் டைட்டில்னு ஒரு டேக் வச்சுருக்கேன். அதில் யூசிங் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த பாடியில் H1 டேக் ஒன்று அடிச்சிருக்கேன். அப்புறம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு கொடுத்துருக்கேன். ஃபார்ம்ஸ் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணி அது உள்ள ஐடிக்கு வந்து ஆரிஜின் கொடுத்துருக்கேன். மெத்தட் போஸ்ட்டு அப்புறம் வந்து ஆன் கிளிக் வந்து பிளாங்காக விட்டுருக்கேன். ஸோ அது இப்போது ஃபில் பண்ணுவோம். சென்டர் டேக் ஒன்று ஆரம்பித்து எல்லாமே சென்டரில் வர்றதுக்காக ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நேமு, இமெயிலு, பாஸ்வேர்டு, ரீடைப் பாஸ்வேர்டு இதெல்லாம் ஒரு ஆர்டராக வந்திருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக க்ரியேட் பண்ணது தான். டேபிள் ரோ அண்ட் அதுக்குள்ளே டிடி, அதாவது டேபிள் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி லேபிள் அடிச்சிருக்கோம். லேபிளில் நேமு அண்ட் அதுக்கு வந்து ரெக்வயர்டுன்னு கொடுத்ததுனால இப்போ நீங்கள் அதை கொடுக்காம சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தட் ஃபீல்டு இஸ் ரிக்வயர்டுன்னு ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி வரும். ஸோ அதுக்காக இந்த ரெக்வயர்டு கொடுக்குறோம். ஸோ அவங்களால இது கொடுக்காம சப்மிட்டே பண்ண முடியாது. ஸோ இதை இன்புட்டு வந்து நேமு, அதே இமெயில் ஐடி, அதே பாஸ்வேர்டு அண்ட் அகெயின் ரீடைப் பாஸ்வேர்டும் அதே தான். ஐடி மட்டும் எல்லாத்துக்கும் மாற்றிருக்கேன். ரீடைப் பாஸ்வேர்டுன்னு வச்சுருக்கேன், பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டுன்னு வச்சுருக்கேன், இமெயிலுக்கு இமெயில்னு வச்சுருக்கேன், நேமுக்கு நேம்னு வச்சுருக்கேன். ஓகே. ஜெண்டரில் நம்ம வந்து ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஜெண்டர்னு போட்டிருக்கோம். அண்டு டிடி டேபிள் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இங்கே ஜெண்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், மேல் ஃபீமேல் 2 தான் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று தான் அவங்களால செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஜெண்டருக்கு வந்து ரேடியோ அப்படின்ற டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் அவங்களால ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும். அப்போ அந்த வேல்யூ மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து லாங்குவேஜஸ் நோன். அந்த லாங்குவேஜஸ் நோன் வந்து எதுக்கு, என்னென்ன லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியுன்றதை காட்டுறதுக்காக. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷு, தமிழ், ஹிந்தி, ஜெர்மன் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கலாம், இல்லை ஒன்றுக்கு மேற்பட்டதும் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதை வந்து டிக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இங்கே வந்து செக் பாக்ஸ் அப்படின்ற டைப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் அதாவது டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டிஸ்கிரிப்ஷனுக்காக ஒரு லேபிள் ஒன்று பண்ணியிருக்கோம். அதில் டெக்ஸ்ட் ஏரியா கொடுத்துருக்கேன், ரோஸ் 7 காலம்ஸ் 13 கொடுத்துருக்கேன். ஸோ தட் அது ஸ்டாண்டர்டாக இதே இதில் நிற்கும். அவங்க வேணும்னா இன்னும் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் கரெக்டாக அந்த இதோடு இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நான் எவ்வளோ பெருசாக வச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணாலும் திருப்பி அதே சைஸ்க்கு வந்துடுறதில்ல நான் வச்ச சைஸ்க்கே. ஸோ அதனால் அப்படி கொடுத்துருக்கேன். அண்ட் லாஸ்ட்டாக அகெயின் ஒரு டிஆர் க்ரியேட் பண்ணி அது உள்ள டிடி க்ரியேட் பண்ணி இன்புட் டைப் வந்து சப்மிட்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே டிடி எதுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த எம்டி ஸ்பேஸ் வர்றதுக்காக. அதே மாதிரி இங்கேயும் க்ரியேட் பண்ணியிருப்பேன் ஹிந்தி, ஜெர்மனுக்கு. ஸோ பேசிக்காக அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இங்கே ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நான் சப்மிட் பண்ணேன்னா இதை பாருங்கள், ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டு, இது வந்து ரெக்வயர்டு அந்த மாதிரி சொல்லுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்காக தான் இந்த ரெக்வயர்டுன்றதை நம்ம வந்து கொடுத்தோம். ரைட். ஸோ இப்போ வந்து டேபிள் முடிஞ்சு லாஸ்ட்டாக டிவ் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணி ஐடி வந்து கமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டே பண்ண போகிறோம். பேசிக்காக இது நம்மளுடைய பிளேலிஸ்ட். நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணலை இன்னும் அப்படின்னா போய் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்மளோட பிளேலிஸ்ட் வந்து இப்போது நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்ட் இதுக்குள்ளார நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து வேலிடேட் பண்ண போகுது இந்த ஃபார்ம் வந்து ஒரு கரெக்டான ஃபார்ம் தானா அப்படிங்கிறத. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வேலிடேட் ஃபார்ம். ஸோ இதான் அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் நான் வச்சுருக்கேன். அண்ட் அதுக்குள்ளார லெட்ஸ் சே 3 கான்ஸ்டன்ட் வந்து 3 அல்லது ஒரு 4 கான்ஸ்டன்ட் எடுத்துப்போம். ஏன்னா அந்த 4 தான் நமக்கு முக்கியமானது. என்னென்ன அப்படின்னா யூசர்,
user equal to document dot get element by id அதுக்குள்ளார நேம் வெளில வந்து டாட் வேல்யூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் இருக்கிற வேல்யூஸை எடுத்துக்க அப்படின்னு அர்த்தம். இதே தான் நிறைய யூஸருக்கும் பண்ண போகிறேன். இப்போ வந்து பாஸ்வேர்ட் ஆனால் இமெயில் அந்த ஆர்டர் வைஸே போவோம். இமெயில் அண்ட் இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேரும் நான் வந்து இமெயில்னே வைக்கிறேன். இமெயில். இப்போ வந்து பாஸ்வேர்ட் இங்கேயும் வந்து பாஸ்வேர்ட் இந்த இடத்துல வந்து ரீடைப் பாஸ்வேர்ட் ஸோ ரீடைப் பாஸ்வேர்டு வந்து ஐஃபன் வரக்கூடாது. ஸோ இந்த எடுத்துக்கலாம். ஐடியில் வந்து ஐஃபன் வரலாம். ஸோ இப்படி போட்டுக்கலாம். ஸோ இப்போது ஓகே ஆகிடுச்சு. அந்த வேல்யூஸ்லாம் எடுத்துருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய நேமை வந்து வேல்யூ பண்ணலாம். அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறது இஃப் கண்டிஷன். இஃப் யூசருடைய பேர் டாட் லென்த் அந்த யூசருடைய பேருங்களுடைய லென்த் இஸ் லெஸ் தேன் 8. ஓகேவா? 8 விட குட்டியா இருந்தால் அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே சாரி 8 விட குட்டியா இருந்தா அது வந்து ஒரு அலர்ட் மெசேஜை கொடுக்கணும். அலர்ட் நேம் should be at least அப்படி வேணாம். must contain at least 8 characters. Okay. At least 8 characters. Must contain at least 8 characters. குறைந்தபட்சம் 8 characters ஆவது இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி, இப்போ நேம் உடைய இது முடிஞ்சிருச்சு. அகைன் அடுத்தது ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் இமெயில் இன்க்ளூட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். இன்க்ளூட்னா இமெயிலில் இருக்கா அப்படின்றத பாரு. INCLUDES. ஸோ இங்கே ஒரு யூ எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இன்க்ளூட்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா அட்டுன்ற சிம்பிள் வந்திருக்கா அப்படின்னு பார்க்க போகிறேன். ஸோ அட்டுன்ற சிம்பிள் வரல அப்படின்ற பட்சத்தில் அப்படி தானே. ஸோ அப்போ நாட்டோடைய சிம்பிள் முன்னாடி போடுறேன். ஸோ இமெயில் வந்து அட்டுன்ற சிம்பிள் இல்லை அப்படின்னா நீ வந்து என்ன பண்ணணும், இப்பயும் வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து கொடுக்கணும். என்னென்னு, இமெயில் மஸ்ட் கண்டெயின் அட் சிம்பிள். ஸோ இப்போ அது வந்து அட் சிம்பிளை வந்து காட்டும் இல்லையா. அண்ட் அகெயின் இந்த இடத்துலையும் நான் செமிகோலன் வைக்க மறந்துட்டேன். அண்ட் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு கொடுத்துக்கோங்க.
return false. ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நேம் செக் பண்ணிட்டோம், இமெயில் செக் பண்ணிட்டோம், ரொம்ப முக்கியமானது பாஸ்வேர்டு இல்லையா? பாஸ்வேர்டும் ரீடைப் பாஸ்வேர்டும் ஒன்றா இருக்கா அதான் செக் பண்ணணும். ஸோ இஃப் பாஸ்வேர்ட் நாட் ஈக்குவல் டு, ரெண்டு ஈக்குவல் டு போடணும், ரீடைப் பாஸ்வேர்ட், ஒருவேளை பாஸ்வேர்ட் நாட் ஈக்குவல் டு ரீடைப் பாஸ்வேர்டாக இருந்தது அப்படின்னா அப்பயும் நமக்கு வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் தான் ஷோ ஆகணும். என்னன்னா பாஸ்வேர்ட் do not match. ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அண்ட் நம்ம வந்து 3 விஷயங்கள் செக் பண்ணுறோம்: பாஸ்வேர்ட், ரீடைப் பாஸ்வேர்ட், இமெயில், அடுத்து நேம். ஸோ இந்த 3 செக் பண்ணுறோம். அகெயின் இதில் வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ ஓகே, ஐ திங்க் இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நேம் இடத்துல let's say தமிழ், இமெயில் அட்ரஸ் வந்து தமிழ் டெக் VIEWERS வியூவர்ஸ். பாஸ்வேர்டு வந்து let's say சம்திங் ஏதோ ஒன்று, அண்ட் ரீடைப்பும் ஏதோ ஒன்று வேறு மாதிரி மாற்றி அடிக்கிறேன். மெயில் எனக்கு இங்கிலீஷ் தமிழ் தெரியும், டிஸ்கிரிப்ஷனில் சம்திங் அடிக்கிறேன், சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, ஒர்க் ஆகிடுச்சு. பட் கன்யூஸ் கான்டாக்ட் சைட் ஓனர் அப்படின்னு வருது. ஓகே, சர்வர் சைடில் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். வெயிட். ஸோ ஆக்சுவலி சர்வர் சைடில் ப்ராப்ளம் இல்லை, நம்ம கோடில் தான் ஒரு மிஸ்டேக் பண்ணோம். ஆன் கிளிக்கை நம்ம சும்மாவே விட்டு வச்சுருந்தோம், அதில் நான் வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ நான் வேலிடேட் ஃபார்ம் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், ஆன் கிளிக் சப்மிட். ஸோ இப்போ போயிட்டு லெட்ஸே ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ அகெயின் இது வந்துருச்சு. ஓகே, இல்லை நான் இன்னும் சப்மிட்டே கொடுக்கல, அது அப்படி வருது. ஓகே, நான் எதை கொடுத்தாலுமே அது அப்படி வருது. பிகாஸ் ஆன் கிளிக் அப்படின்னா நம்ம கிளிக் பண்ண எதை கிளிக் பண்ணாலுமே அது அப்படி வர்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ சப்மிட் பட்டனுக்கு தான் நம்ம அப்படி கொடுத்துருக்கணும், ஆன் கிளிக் வராது, ஆன் சப்மிட். ஸோ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் மாற்றிக்கணும். அண்ட் இப்போ நான் போகிறேன், தமிழ் அடித்தேன், தமிழ் டெக் வியூஸ் அடித்தேன், இதுக்கு என்னமோ அடித்தேன், அண்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேறு என்னமோ அடித்தேன், மெயில் கொடுத்தேன், இங்கிலீஷ் தமிழ் கொடுத்தேன், இந்த இடத்துல சம்திங் ஏதோ அடிச்சிட்டேன். ஓகே, சப்மிட் கொடுத்தேன்னா நேம் மஸ்ட் கண்டெயின் அட்லீஸ்ட் 8 கேரக்டர்ஸ்னு வந்திருக்கு, அப்புறம் போயிடுது. ஸோ இப்போது அகைன் இப்போது நேம் விட்டுட்டு மற்றதை ட்ரை பண்ணுவோம். நான் தமிழ் TCH தமிழ் டெக், இமெயில் வந்து ஓகே அப்படியே மெயில் இங்கிலீஷ் தமிழ், இமெயில் மஸ்ட் கண்டெயின் அட்டு சிம்பிள் அந்த மாதிரி ஏதோ வந்திருக்கு. ஸோ அகெயின் எல்லாமே கரெக்டாக பண்ணோம். தமிழ் டெக் வியூவர்ஸ் @gmail.com, பாஸ்வேர்ட் சம்திங். ஸோ இதில் இங்கிலீஷ் தமிழ், சாரி, பாஸ்வேர்ட் do not match. ஸோ நம்ம பண்ண 3 விஷயமுமே ஒர்க் ஆகுது. ஸோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். தமிழ் டெக் வியூவர்ஸ் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், அண்ட் இதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மெயில் இங்கிலீஷ் தமிழ்,
description something கொடுத்துக்கலாம். ஓகே அட் சிம்பிள் பண்ணல. ஓகே மெயில். ஓகே இப்போ எந்த எரருமே வராமல் அது போயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த பேசிக்காக இந்த இதோடைய ரைம் எய்ம். ஸோ இந்த எய்ம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒன்று பண்ணலாம். லாஸ்ட்டாக வந்து ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வர மாதிரி பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். டாக்குமெண்ட் டாட் ரைட். ஸோ டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் h1 டேக் ஒன்று போட்டுக்கிறேன். டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ரெட் கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஆங்குலர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை சப்மிட் பண்ணி முடித்தோடனே ரைட் பண்ணணும். என்னென்னு ரைட் பண்ணணும்னா ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இந்த மாதிரி போட்டு ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இது அப்படியே அங்கே டிஸ்பிளே ஆகணும். பார்ப்போம். ஸோ என்னென்ன கொடுத்தோமோ அதை அப்படியே கொடுத்துக்கலாம். மெயில், இங்கிலீஷ், தமிழ், டிஸ்கிரிப்ஷன் சம்திங் கொடுக்குறேன். சப்மிட் பண்ணுறேன். ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே ஸோ நம்ம எதிர்பார்த்தது வந்துருச்சு. ஸோ அதுதான் இந்த வீடியோவோட மெயின் எய்மே. ஸோ அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். பட் பேசிக்காக நம்ம இது வரைக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் பார்த்துருக்கோம். சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணி அவ்வளோவா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலை. ஸோ சூன் அதையுமே நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.